மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் பட கொண்டாட்டத்துல ரசிகர்கள் ரொம்ப துள்ளுன்னு துள்ளின்னு இருக்காங்க. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு விஜய்க்கு சாதகமா வந்திருக்கு. யுஎஸ்ன்றது கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறாங்கல்ல சென்சார் போர்டு, அந்த உத்தரவையும் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு ஃபேவராவே என்ன பண்ணிருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. ரொம்ப கொண்டாட்டத்துல இருந்தாங்க ரசிகர்கள்லாம். "எப்பா வாங்குன டிக்கெட் வேஸ்ட்டா போலப்பா. நிச்சயமா ரிலீஸ் ஆயிடும்பா" அப்படின்னு ரொம்ப பட்டாசு பெரிய சரத்த வந்து என்ன பண்ணாங்க வச்சு, அ கொ ஊதுவத்திலலாம் கொளுத்தி கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஒரு அதிர்ச்சியான செய்தி. மேல்முறையீடு செய்றோம் அப்படின்னு. போன பட்டாசு என்ன பண்ணாய்ங்க, சுருட்டி என்ன பண்ணாய்ங்க, திருப்பி பாக்ஸ் உள்ளயே வச்சுட்டாய்ங்க. "என்னப்பா இது? பட்டாசு வெடிச்சு கொண்டாடலான்னு பார்த்தா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே" அப்படின்னு. உடனேயே தீர்ப்பு ஜட்ஜி அம்மா குடுத்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அ சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்கு, மேல் அப்பீல் போயிருக்காங்க. தலைமை நீதிபதி அமர்வுல. இவங்க வந்து தனி நீதிபதி தான் குடுத்திருக்காங்க தீர்ப்பு. சோ அதனால இத நாங்க மேல் அப்பீல் பண்றதுக்கு தலைமை நீதிபதி அவங்களுடைய அமர்வுல நாங்க என்ன பண்றோம், அ மேல் அப்பீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சென்சார் போர்டு என்ன பண்ணிருக்கு, அப்பீல் பண்ணிருச்சு. ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு, தலைமை நீதிபதி என்ன சொல்லிருக்காரு, இத நீங்க வழக்கா பதிவு செஞ்சீங்கன்னா உடனே நாங்க எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உடனே என்ன பண்றாங்க, வழக்கா பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவலோட இப்போ ஜனநாயகன் படம் இப்போதைக்கு வெளியே வராது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வந்த விஜய், ஐ எம் கம்மிங். யாரு தடுத்தாலும் பின்னாடி போற ஐடியாவே கிடையாது. ஐ எம் கம்மிங் அப்படின்னு வந்தார்ல. ஆனா இங்க சென்சார் போர்டு என்ன பண்ணிருக்கு, யூ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு, ஜனநாயகம் வெயிட்டிங்ல போட்டு வச்சுட்டாங்க. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. ரொம்ப ரசிகர்கள் கவலையில இருக்கிறாங்க. ஒரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முன்பதிவு செஞ்சாங்கல்ல ரசிகர்கள், அவங்களுடைய காச தியேட்டர்கள் உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதுல பிளாக்ல மட்டும் ரூ. 7,000 குடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அதிகபட்ச அமௌண்ட்டா ரூ. 7,000 குடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் காசு வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பிளாக்ல வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க பதிவு செஞ்சதா கூட அந்த காசு என்ன பண்ணிருக்கும், ப்ரூஃப் இருக்கும். ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். பிளாக்ல போயிட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க. யார்கிட்ட போய் வாங்குவீங்க காசு? வித்தவன் போயிட்டு இருப்பானே. ஏதோ ஒண்ணு செலவு பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் எப்படி நீங்க காசு வாங்க முடியும்? எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? இருக்குல்ல. இதுக்கு தான் விஜய் அவர்களுடைய படத்தினால ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் சம்மட்டடி குடுத்திருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வாங்குவீங்களா? பிளாக்ல டிக்கெட் வாங்கி ரூ. 7,000 குடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்க. இப்ப அந்த ரூ. 7,000 எப்படி ரிட்டர்ன் வரும்? படம் என்னைக்கு ரிலீஸ் தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகாதுப்பா. இப்போதைக்கு ஆகாது. எல்லாம் பொங்கல்லாம் முடிஞ்சு கழிச்சு ஆகுதா, ஆகலையா? அது வேற கதை. ஏன்னா, இப்போ தலைமை நீதிபதி அமர்வுல இவங்க மேல் அப்பீல் பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அந்த தலைமை நீதிபதி அமர்வும் விஜய்க்கு ஆதரவா தீர்ப்பு குடுத்தாலும், அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாய்ங்க. ஆக மொத்தம் படத்த ரிலீஸ் ஆக மாட்டாய்ங்க. ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டே இருப்பாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 பேர் கொண்ட குழு. அதுல 4 பேரு யுஎஸ் சான்றிதழ் குடுத்துட்டு படத்த ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாருன்னா, முரண்டு பிடிக்கிறாரு. இல்ல இது மறு ஆய்வுக்கு போணும். மறு தணிக்கை குழுக்கு போணும். அங்க வந்து ரிலீஸ் பண்ணி, அங்க செக் பண்ணி அவங்க அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்கு? அவங்களுடைய ஏன் இந்த படத்துக்கு வந்து நாங்க இது கொடுக்கணும்னா, ராணுவ ரகசியத்த வந்து வெளியிடுறாங்க. அதாவது லோகோலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க வெளிக்காட்டி இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் பண்ண சில மத உணர்வுகளை தூண்டுற அளவுக்கு காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா இருக்கும் பொழுது, இந்த ஒருத்தர் மட்டும் முரண்டு பிடிக்கிறார்ல, இவரு தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, மறு ஆய்வுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவ தான் உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு ஃபேவராவும் இருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது, இது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த பொங்கல் விஜய்க்கு ரொம்ப முக்கியமான பொங்கல். இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இது அரசியல் சம்பந்தப்பட்ட டயலாக்லாம் வருது. அப்படியா இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, ஆ கொஞ்சம் எல்லாருக்கும் பரபரப்பா இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இந்த படம் என்னதான் பகவந்த் கேசரியுடைய டிட்டோ காப்பியா இருந்தாலும், விஜய் வெர்ஷன பார்க்கறதுக்கு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா பகவந்த் கேசரி பாலையா வெர்ஷன். ஜனநாயகன் விஜய் வெர்ஷன். விஜய் வெர்ஷனுக்குன்னு ஒரு தனி இருக்கும்ல. அந்த வெர்ஷன பார்த்து கொண்டாடணும்ப்பா. எங்களுக்கு பகவந்த் கேசரி அப்படியே இருந்தா கூட பரவால்ல. எங்களுக்கு விஜய நாங்க தியேட்டர்ல பார்க்கணும். விஜய் வெர்ஷன பார்க்கணும். அப்படின்னும் பொழுது, அதுக்கான கூட்டங்கள் இருக்கு. அந்த படத்த பார்க்கறதுக்கு தான் ஒரு கூட்டம் பிளாக்ல டிக்கெட் வாங்கியாவது நான் பாத்துரணும் அப்படின்னு ரொம்ப இருந்தாங்க. இப்ப அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த படம் ரிலீஸ் ஆகல. டிவிகே காரங்களுக்கு எல்லாம் கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? இப்போ அவர் கட்சி தலைவர். இப்போ இந்த படத்த திமுக தடை செய்யுதுன்னு வச்சுப்போம். இப்போ ஆடியோ லான்ச் குடுக்கல, இது பண்ணல, இந்த இது எதேதோ குறை சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து மீட்டிங்க்கு இடம் குடுக்கல. எப்பப்பலாம் உங்களுக்கு தடை வந்ததோ, அப்பப்பலாம் குறை சொன்னீங்க.
திமுக அரச கரிச்சு கொட்டினீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள வம்புக்கு இழுத்தீங்க. இப்ப ஏன்பா ஒருத்தர் கூட வரமாட்றீங்க? எங்கதான் போயிட்டீங்க? ஆதவர்ஜன் எங்க போயிட்டாரு? புஷ்யானந்த் எங்க போயிட்டாரு? சி.டி. நிர்மல்குமார் எங்க போயிட்டாரு? அருண்ராஜ் எங்க போயிட்டாரு? செங்கோட்டையன் எங்க போயிட்டாரு? இவங்கெல்லாம் எங்க போனீங்க? விஜய் படத்துக்கு ஆதரவா இந்நேரம் வந்து நிக்க வேண்டாமா? உங்க தலைவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்களே பாஜக அரசு, ஒன்றிய அரசு, நீங்க ஒரு போராட்டம் பண்ணிருக்க வேண்டாமா? கண்டனங்கள் தெரிவிச்சிருக்க வேண்டாமா? ஏங்க ஜனநாயகன் படத்தோட ஜனநாயகனே அமைதியா இருக்கிறாருங்க. அவருக்கு என்னன்னா விஜய் அவர்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவரு பிராக்டிக்ஸ்ல இருக்கிறாரு. என்ன பிராக்டிக்ஸ்ல இருக்கிறாரு? 12ஆம் தேதி சிபிஐ என்ன பண்ணிருக்கு? விசாரணைக்கு அழைச்சிருக்கு. விசாரணைக்கு அழைக்கும் போது என்ன மாதிரி கேஸுக்கு, என்ன மாதிரி கேள்விக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாரு? பிராக்டிக்ஸ்ல இருக்காரு. இப்ப பனையூர் அலுவலகமே ஃபுல்லா சிபிஐ அலுவலகமா மாத்தி என்ன பண்ணிருக்காங்க? பிராக்டிக்ஸ் என்ன பண்றாங்க? மேற்கொள்றாரு விஜய் அவர்கள். ஏன்னா அங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் ஆகணும்ல. சிபிஐ விசாரணைன்னா சும்மா கிடையாதுங்க. பல நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ விசாரணை நம்ம டிவில பாக்குற மாதிரி இருக்காது. அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு மனநிலைமைக்கு விஜய் அவர்கள் வந்துட வேண்டாமா? எல்லாத்தையும் ரிகர்சல் பாக்குறவரு. இப்போ ஒரு படத்துக்கு டான்ஸ் ஆடினால ரிகர்சல் பாக்குறவரு தான் நம்ம விஜய் அவர்கள். பக்காவா ரிகர்சல் பார்த்துட்டு தான் போய் டான்ஸ் ஆடுவார். விஜய் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, அப்படி ஆடுறாரு, இப்படி ஆடுறாருன்னா அவர் ஒரு 10 நாள் 15 நாள் அப்புறம் பிராக்டிக்ஸ்ல இருப்பார், ரிகர்சல் இருப்பார். ரிகர்சல் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போய் டேக்ல ஆடுவார். டைலாக் கொடுப்பாங்க. டைலாக்ல ரிகர்சல் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாரு? டைலாக் டெலிவரி பண்ணுவார் சினிமால. விஜய் அவர்கள் சூப்பரா ஃபைட் பண்றாருப்பா, டைலாக் பேசுறாருப்பா, டான்ஸ் ஆடுறாருப்பாருன்னா அதுக்கு முன்னாடி அவர் எஃபர்ட் போடுவார். ரிகர்சல் பார்த்துட்டு தான் வருவார். அது போலதான் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு ரிகர்சல் பாக்குறாரு விஜய் அவர்கள். பனையூர்ல ரிகர்சல் பார்த்து என்ன பண்றாரு? சிபிஐ விசாரணைக்கு நம்ம தயாராகணும்னு சொல்லிட்டு தயாராகிறாரு. எனக்கு சிபிஐ விசாரணை முக்கியமா? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்குது முக்கியமா? நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க, வாங்கி பார்த்தா பாருங்க, பாராட்டி போங்க. எனக்கு நான் நடிச்சிட்டேன்பா, அவ்வளவுதான். எனக்கு டிக்கெட் விக்கிறதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் நடிச்சுட்டேன். காசு வாங்கி நான் நடிச்சுட்டேன். அப்போ அங்க படக்குழு எவ்வளவு டிக்கெட் விக்கிறாங்களோ, என்ன பண்றாங்களோ, நான் அதெல்லாம் குரல் எல்லாம் கொடுக்க மாட்டேன். என் படத்தை வந்து நீங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்க. அதுக்கு நான் குரல் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் எப்படி குரல் கொடுப்பேன்? இதற்கு கொடுத்திருக்கேன். கொடுக்க மாட்டேன். இந்த படத்துக்கு மட்டும் நான் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன். நீங்க வாங்குனா வாங்குங்க. வாங்க கட்டி போனா போங்குங்க. எனக்கு நான் காசு வாங்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அப்படின்னு விஜய் என்ன பண்றாரு? கைண்டிங்கன்னு போயிட்டாரு. ஆனா கூட இருக்கிற புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ மற்றவர்களும் யாரும் குரல் கொடுக்கவே இல்ல. ஒரு கண்டன அறிக்கை. இப்போ கரூர் விவகாரத்துல வீடியோ எல்லாம் போட்டு பயங்கரமா கூப்பிட்டாரு. சிஎம் சார் வாங்க, நான் அங்கேதான் இருக்கேன். ஏன் கொடுக்க வேண்டியது தானே? அங்கிள் மோடி அங்கிள், மோடி சார் சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க வந்து திமுகவன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பாஜகவை பண்ணி நீங்க பாஜகவை தொடாமையே பாஜக உங்களை எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க திமுகவை தொட்டும் திமுக உங்களை சீண்டி பார்க்கவே இல்ல. இதுதான் திமுக. பாத்துக்கோங்க. நீங்க திமுகவை எந்த அளவுக்கு வம்புக்கு இழுத்தீங்க. ஆனா திமுக உங்களை சீண்டி பார்த்தது. உங்களால அட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா பாஜக நீங்க சீண்டவே இல்ல. கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்றீங்களே கண்டி, ஒரு இடத்துல கூட பாஜகவையோ ஒன்றிய அரசையோ கடுமையா விமர்சிச்சீங்க நீங்க பாத்திருக்கீங்கன்னா பண்ணிருக்க மாட்டார். ஆனா பாஜக எவ்வளவு சூப்பரா காய்களை நகர்த்துறாங்க. இப்ப சிபிஐ வழக்குல இவங்களதான் போய் என்ன பண்ணாங்க? சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேலையத்துக்குள்ள விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஜனநாயகன் படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கும் திமுக அரசுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒன்றிய பாஜக அரசுல கண்ட்ரோல்ல இருக்கிற சென்சார் போர்டு தான் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஆனா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. இதுதான் விஜயோட மனநிலைமை. விஜய் கூட இருக்கிறவங்க மனநிலைமை. ஆனா புஷி ஆனந்த் ஐயா சூப்பரா ஒரு வேலை செஞ்சாரு. பட போஸ்டர், ஜனநாயகன் பட போஸ்டரை வச்சு பிள்ளையார்பட்டியில இருக்கிற கோயில்ல என்ன பண்ணிருக்கிறாரு? பூஜைலாம் பண்ணிருக்கிறாரு. பட போஸ்டரை வந்து என்ன பண்ணிருக்காரு? பூஜைலாம் பண்ணி அந்த உண்டியல்ல எல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காரு? பூஜைலாம் பண்ணிருக்காரு. படம் ரிலீஸ் ஆயிடும். அவரு வேண்டுதல் படியே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தீர்ப்பு வந்தது. ஆனா விடலையா? உடனே என்ன பண்ணிட்டாங்க? சென்சார் போர்டு என்ன பண்ணிருச்சு? மேல் அப்பீலுக்கு போயிருச்சு. இப்ப படம் ரிலீஸ் ஆகாது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகாது. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆக மொத்தம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனா நிறைய நடிகர்கள்லாம் என்ன பண்றாங்க? சக நடிகர்லாம் என்ன பண்றாங்க? குரல் கொடுக்குறாங்க. சிம்பு, மற்ற வெங்கட் பிரபு எல்லாருமே குரல் கொடுத்துட்டாங்க. விஜய் மட்டும் தான் குரல் கொடுக்கல. அவருக்கு சார்பா எல்லாருமே குரல் கொடுத்துட்டாங்க. விஜய் ஏன் குரல் கொடுக்க மாட்டாரு? ஏன்னா குரல் கொடுத்தாங்கன்னா பாஜக என்ன பண்ணும்? ஃபீஸ புடிங்கணும். இதுல எச்.ராஜ் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏன் மிரட்டணும்? நாங்க ஏன் ஒரு நெருக்கடி கொடுக்கணும்? நாங்கெல்லாம் நெருக்கடி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா விஜய் தாங்க மாட்டாரு. செப்டம்பர் 27ஆம் தேதி நாங்க நெருக்கடி கொடுத்திருப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாங்க நெருக்கடி கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு.
ஆனா கொடுக்கறது என்னவோ ஒன்றிய பாஜக அரசு. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய பாஜக கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க தான் நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த விவகாரம் கூட தெரியாம இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் கூட இங்க வந்து என்ன பண்ணல, குரல் கொடுக்கல. வெளியில வரவே இல்ல சார். அதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில ஒருத்தர் வந்து வரல. இந்த கரூர் விவகாரத்துல ஓடி போய் ஒளிஞ்சாங்கல்ல. விஜய் ஒரு பக்கம் பனையூர்ல போய் ஒளிஞ்சாரு. புஷ்யானந்த் ஆதவர்ஜனால எங்கெங்கயோ போய் அந்த மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சுறாங்களே கண்டி யாரும் வெளிய வந்து குரல் கொடுக்க மாட்றாங்க. இதுதான் இவங்களுடைய இதுல அருண்ராஜ் ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு. அவராச்சுன்னா என்ன பண்ணலாம்? கேஸ் போட்டுருக்கலாம். இப்ப எதனா ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா கேஸ் இப்போ கேஸ் வந்து படக்குழு தான் போட்டிருக்கு. இவங்க தரப்புல இருந்து யாருன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா? ஹீரோ இவர் தரப்புல இருந்து கேஸ் போட்டிருக்கணும்ல. ஏங்க என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்றாங்க. என்னதுன்னு மத்ததுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சேர்ந்துப்பீங்க. 10ஓட 11 சேர்ந்துப்பீங்க. வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவா இருக்கட்டும், எந்த ஒரு விவகாரம் போய் சேர்ந்துப்பாங்க. ஆனா இந்த விவகாரத்துல போய் சேர்ந்துக்கல. தனியாவும் போடல. படக்குழுவ போய் இவங்க சேர்ந்துக்கினாங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, படம் நடிச்சுட்டோம், நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்க எதுக்கு குரல் கொடுக்கணும்? எங்க தலைவர் பணம் வாங்கிட்டாருங்க. கால் ஷீட்டுக்கு எவ்வளவு கோடியோ அத்தனை கோடி வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. படக்குழு போற படம் ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆகட்டும், ஆகலனா போட்டோம். எங்களுக்கு அத பத்தி இல்ல. இதுல நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் பிப்ரவரி இந்த படம் பிப்ரவரி மாசம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துருவாங்களாம். பிப்ரவரி மாசத்துல தேர்தல் டேட்ட அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆக முடியாது. ஏன்னா அரசியல் பத்தி பேசியிருக்காரு. அரசியல் பத்தி பேசினா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற யாருன்னா என்ன பண்ணுவாங்க? கேஸ் போடுவாங்க. சோ இந்த படம் கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சு ஜூன் இல்ல ஜூலை மாசம் பாத்துக்கலாம். அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க? கணிக்கிறாங்க. ஆக மொத்த விஜய் அவர்களுக்கு ஆதரவா இந்த இடத்துல இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவா தீர்ப்பு வந்தாலும், இந்த வழக்குல நாங்க மேல்முறையீட்டு பண்ணி இந்த படத்தை நாங்க ஸ்டே ஆர்டர் வாங்க வேண்டி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு, மேல் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இது இதோட நின்றுமா அப்படின்னா இது கிடையாது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைமை நீதிபதி விஜய்க்கு ஃபேவரா தீர்ப்பு கொடுத்தாலும் அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க அப்படின்றது. ஏன்னா இதுல சென்சார் போர்டு என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு பவர் இருக்கு. ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு. எங்க சட்டத்திட்டங்கள்ல உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 9ஆம் தேதி ஏற்கனவே சொல்லிட்டோம். 500 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்க 500 கோடி இல்ல 1000 கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. சென்சார் போர்டுல இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வராம யாருங்க உங்களை டேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னது? கேக்குறாங்க. நியாயமா தான் கேக்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதை வச்சு கேக்குறாங்க. சென்சார் போர்டுல சர்டிபிகேட் அப்ளை பண்ணாம, அவங்க கிட்ட இந்த சர்டிபிகேட் வராம, நீங்க எப்படி 9ஆம் தேதின்னு சொல்லலாம்? அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த விவகாரம்லாம் விஜய் அவர்களுக்கு, அதாவது ஜனநாயகன் படத்துக்கு கொஞ்சம் டிராபேக்கா இருந்தாலும், உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகத்தை யுஎஸ் ஹண்ட்ரட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்க மேல் அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.